எனக்கு என்னன்னா, இல்ல தெலுங்குலாம் வளன்ட்டானுங்க அது மேட்டர் இல்ல. ஆனா நல்ல படம்னா நம்பலாம் ஓரளவுக்கு தரோம். அதாவது பெரிய படம் இல்ல. சின்ன படங்கள்லாம் நெறைய நல்ல படம் இதெல்லாம் தரும். பெரிய படம் நம்பளும் நல்ல படம்லாம் தரோம். ஆனா அவனுங்க ஸ்டாண்ட் கொஞ்சம் மேல ஏறி போயிடுச்சு. அவனுங்க ஸ்டாண்ட் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றானுங்க. பட் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. இந்த வர்றா முதல்ல குப்பனா குப்பை. அது சொல்லி பழகணும் புரியுதா? அது குப்பனா குப்பை. அவள்தான் மேட்டர். ஆனா இப்படி பேசுற நம்ம இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு ஜிபி வித்துனானுங்க புரியுதா? அவனுங்கெல்லாம் அசிங்கமா கேட்பானுங்க இனிமேந்து. நீ வந்துட்டு நீ பாலைய படத்தை கலாச்சாலே அவனுங்க கேவலமா கேட்பான். ஜிபி விட்டு தான் தின்னு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த இன்டர்வியூ கண்ணில் போட்டுச்சு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது கதை இல்லாம படத்தை எடுத்து ரசிகர்களை ஏமாத்துவானா? கலெக்ஷன் ஓகே, நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அதுக்குன்னு இதுக்கு முன்னாடி வந்த படமே பெட்ரு, வேதாளம் அந்த மாதிரி படமே பெட்ரு, நல்ல கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. இதை விட இந்த மாதிரிலாம் ஏமாத்துவானா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே. டே இது எல்லாருக்கும் தெரியும். இல்ல இது அவனுங்களுக்கும் தெரியும். ஆனா அதான் ஒரு இது எப்படின்னா சும்மா ஒரு சர்வே மாதிரி தான். சர்வே எப்படின்னா விடாமுயற்சி நாசமா போயிடுச்சு. அதுக்கு ஒரு பேக் புரியுதா? அதுக்கு ஒரு பேக்கப் மாதிரி ஜிபி வச்சிருந்தாங்க. நீயே இப்ப இல்லடா விடாமுயற்சிக்கு முன்னாடி இந்த படத்தை விட்டுருந்தா அவனுங்களே காரி துப்பியிருப்பான். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு வர வேண்டிய வர்ற மொத படம் இதுன்னு எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தான் புரியுதா? சிம்பிளி சோத்தன அந்த பேஜ் அலெக்ஸ் டவுட் ப்ரோ. ஒரே நிமிஷம். சிம்பிளி சோத்தன அந்த பேஜ். சிம்பிளி சோத்துனது அந்த இல்ல அவன் தானே அந்த வீடியோ எல்லாம் போடுவான் தானே? கரெக்டா டைம் பார்த்து. அவன் இன்னைக்கு என்ன போட்டிருந்தான் தெரியுமா? மகிழ் திருமணி பிலிமோகிராஃபின்னு போட்டு அந்த பழைய 2 படத்தை போட்டு வச்சிருந்தான். மகிழ் திருமணி இஸ் பெஸ்ட் இன் டைரக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தான். கீழே போயிட்டு எல்லாம் நீ படமா பார்த்தாலே பாரு, மார்க் ஆண்டனி நல்லா இருக்கும், ஜிபி கேவலமாகுது. அப்புறம் நீ தடம் எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது. அதெல்லாம் குப்பை எடுத்து வச்சிருக்கான். இதேதான் அதான் தீர்ணதிகாரம் 1, சதுரங்க வேட்டை, தீர்ணதிகாரம் 1. நல்லா இருக்கும் ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா போகும் படம். இப்போ வருஷத்துக்கு மகாராஜா மாதிரி ஒரு படம் நான் வந்தாலே சூப்பர் தான் ப்ரோ. இண்டஸ்ட்ரி நல்லா போகுதுன்னு அர்த்தம். மகாராஜா மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி நிறைய படம் வருது. அதனாலதான் என்ன கேட்டா நிறைய விஷயத்துல வந்துட்டு தமிழ் சினிமா இல்ல அந்த மாதிரி ஒரு படம் வந்தா போல வருஷத்துக்கு. இப்போ இல்ல போர் தொழில், அதுக்கப்புறம் மகாராஜா, அந்த மாதிரி நிறைய படம் இதெல்லாம் வரும். ஆனா கேரளால ஒரு படம் எல்லாம் வருதுடா. முதல்ல எத்தனை பேர் போய் பாக்குறீங்க நல்ல படத்தை வந்து? நல்ல படமா இருந்தா எத்தனை பேர் போய் பாக்குறீங்க தேட்டர்ல? அதை சொல்லுங்க எனக்கு. முதல்ல இல்ல சரி இவ்வளவு பேசுறிய, மஞ்சு மேல எதுக்கு தமிழ்நாட்டுல ஹிட் ஆகணும்? அந்த கண்மணி பாட்டு கனெக்ட், அந்த இந்த கனெக்ட் ப்ரோ. இல்ல எனக்கு புரியாத விஷயம்னா மஞ்சு மேல்லாம் அது என்ன இருக்குன்னே புரியல. நம்ம வந்து அந்த ஃபகத் ஃபாசில் படம் ஒண்ணு செம ஹிட் ஆச்சு இங்க. அது என்ன படம்? ஆவேசம். ஐயோ செம ரன்னி அது. ஆனா இல்ல அதாவது ஒரு பிம்பம் இருக்குடா எல்லார்கிட்டயும். அதாவது கேரளால வந்து ஒரு படம் நல்லா சொல்றேன். ஒரு படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற படம் எத்தனை படம் தியேட்டர்ல போய் பாக்குறீங்க? யாரும் முதல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அலெக்ஸ் பையனே போக மாட்டான். இல்ல இப்ப நீ கடைசி விவசாயி நீ போனீங்க? நான் இதுக்கு போனேன், அதே மாதிரி எஃப்ஐஆர் போனேன். அதே டைம்ல இட்லி சாப்பிட்டியான்னு கேட்டா இல்ல இட்லி சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன் இல்லன்னு சொல்லணும். கேளு, கடைசி விவசாயி எஃப்ஐஆரும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு சரியா? கடைசி விவசாயியோட ஷோ டைம் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? நான் வந்து 2 தரமான படம், அந்த 2 தரமான படத்துல ஒரு படத்துக்கு போயிட்டேன், இன்னொரு படம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஷோ எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். கூட்டம் வரல அப்படின்றதுனால. அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. அது என்னோட மிஸ்டேக் கிடையாது. மிஸ்டேக்லாம் இல்லடா. இல்ல அது பாரு, இல்ல உண்மை இதுதான். ஏன்னா இப்ப ஒரு சின்ன படம் நல்ல படமா இல்ல முதல்ல சரி இப்ப நான் சும்மா கேக்குறேன்.
சின்ன சின்ன படத்துக்கு எதுக்குடா நான் 200 கொடுத்து போனோம்? பாத்தியா அதுவும் பாத்தியா ஆடியன்ஸுக்கு ஒரு இந்த மைண்ட் செட் மாதிரி இருக்கும்ல. அப்போ மகாராஜா வந்து சின்ன படம் ஆமா இல்லதான். இல்ல மகாராஜாலாம் ஓகே. நீ நிறைய சின்ன சின்ன படம்லாம் நீ சொல்ற, ஏன் குட் நைட் எத்தவோ நிறைய படம் டிக்கெட் பிரைஸ் குறைங்க மயிரா புடுங்கன்னு இருக்கேன். கரெக்ட். எங்க நீ ஊர்ல கரெக்டா வந்து கேக்குற ப்ரோ. bro இந்த மாதிரி படத்துக்குலாம். இல்ல இவனுக்கு இல்லடா அதை பாரு உங்களுக்கு கூட்டம் வரணும், ஃபுட் ஃபால்ஸ் வரணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இல்ல வந்துட்டு படம் அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும், புரியுதா? ரீச் ஆகணும், மறுமறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும். ரெண்டுமே பண்ணாம அதான் நல்ல படம் வானா எப்படி வரும்? லாஸ்ட் மந்த் ஃபுல்லா 99 தான் டிக்கெட் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எத்தனை படத்துக்கு போன நீ? நான் இன்னும் வருஷம் வந்து ஒரு படத்துக்கு கூட போல தேட்டருக்கு. இன்னும் நான் சச்சினுக்கே போல. ஒண்ணு சாலைக்கு அந்த பக்கம் நில்லு. நான் இந்த வருஷம் தான் 2 படம் தான் நான் இந்த வருஷம் 3 போயிட்டேன் ப்ரோ. வீரதீர சோரன், அதுக்கப்புறம் சச்சின் ரிலீஸ் 2 வாட்டி போயிருக்கேன். இன்னைக்கு மட்டும் 2 வாட்டி. அது 2 படம் நல்லா சாட்டிஸ்ஃபை. மதகஜ ராஜா, டிராகன். காலையில ரோகிணி, மதியம் ஈவினிங் மதியானம் வந்துட்டு ஆம்பாஸ் கைவாக். நல்லா ப்ரோ டிக்கெட்ல எவ்வளோ? டிக்கெட் எல்லாமே 200 தான். என்னது நீங்க ரோங்கிணி போனீங்களா? இங்க கமலால செம்மையா ஒரு சம்பவம் பண்ணா ஓனரு. ஏன்டா நாங்க ரோகிணியில பாக்காததாடா சொல்லு. ஏய் 10 தளபதியோட பாட்டை போட்டாங்க சன் மியூசிக் மாதிரி வச்சுக்கிட்டு. இல்ல ஆல்ரெடி இல்ல இருக்கிற பாட்டு போடும் போதே எங்களுக்கு கால் வலிக்குது, கூட வீட்லயே டயர்டா போகானுங்கிறேன். இதெல்லாம் வாடிய வந்து 2 தடவை போட்டுட்டு அங்க கட் பண்ணவன் என்ன கேக்குறான், நீங்க நல்லா எனர்ஜி வச்சிருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு சும்மா தளபதியோட பாட்டு எல்லாம் இறக்க போறோம்னு ஒரு பாட்டா இறக்குறான்டா. அப்படி போடு, நாரடிதான் மட்டை ஆள போறான் தமிழ. ஆனா இல்ல அப்படி இருந்தா நான்லாம் அதான் செம்ம டயர்டா இருந்தது. நல்ல விஷயம் இல்ல ரீ ரிலீஸ கட் பண்ணிட்டு எதுக்குடா இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கணும்? எனக்கு கேட்டா தேவையில்லை, இவன் கரெக்டா தான் பண்ணான். அலெக்சி நான் போன ஷோக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொண்ணுங்க இறங்கிட்டாங்க, காலேஜ் போனாங்க, கேங்கா வந்திருந்தாங்க. நாங்க யாரா எல்லா ஷோலயும் தான் சொல்றோம். இப்ப படம் வந்து போட்ட டைமை விட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அதனாலதான் நீ அவங்க கிட்ட படத்தை பத்தி கேட்டா பொண்ணுங்களோட போனன்னு சொல்றான் பாத்து. அவன் எப்பவுமே ஒரே இல்ல கிங்க நம்ம போன ஷோல எவ்வளவு பொண்ணுங்க? நம்மளே ஸ்டார்டிங் சொல்லிட்டு பொண்ணுங்க பாதி சீட், ஒரு சீட்ல பாதி பொண்ணுங்க தான் இருக்குது. இவன் வந்து மொத்தமா காணா போன மாதிரி பாக்குறான் பாரு. டான்ஸர்னா அவங்களதான் சொல்ல முடியும். என்ன பேசுனீங்க கிங்க? ஆனா இல்லடா நான் ஷோ முடிச்சுட்டு இவங்க யாரையும் தான் பாக்குறேன்னா ஷோ முடியுது முன்னாடியே ஒரு கிளைமேக்ஸே அந்த எக்ஸிட் கேட் கிட்டே அந்த மாதிரி போய் நின்றுட்டு தான் பாத்துட்டு போனோம். ஏன்னா அடுத்த ஷோ புக் பண்ணியாச்சு ஒரு 12:10 அந்த மாதிரி வந்துட்டு. இதுல ஒரு 1/2 மணி நேரத்துல போற மாதிரி புரியுதா, ஒரு டிஸ்டன்ஸ்ல. ஏன்னா கார்ல தான் போறோம், அது மேட்டர் இல்ல. ஆனா ஆம்பாஸ் கைவாக்ல போனா பொண்ணு அது இன்னொன்னு இல்ல நவீன எலைட்டு புரியுதா, எல்லாம் இன்ட்ரோ சீனுக்கு கூட இல்ல இதுல நானு ரேவந்த் அதுக்கப்புறம் அக்ஷய் உட்காந்துக்கிறோம். நாங்க பார்த்தோம் இது சரிப்பட்டு வராது, நம்ம கத்த வேண்டியதானே இஷ்டத்துக்கு கத்தினுக்கிறோம். ஆனா அப்புறம் இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வாடி வாடி பாட்டு வருது. நம்ம எலைட்டுன்னு நினைச்சு எது கை தட்டின பொண்ணுங்கன்னு பார்த்தோமோ 20 பொண்ணுங்க மேல லைனா நீ நான்னுக்குதுக்கும். அப்பதான் யோசிச்சேன், டேய் இதுங்களாடா எலைட்டு இன்னும் வாங்கி குத்து வந்துடுற. அதான் அந்த மாதிரி ஸ்டெப் நம்ம கூட போட மாட்டோம், சாவு குத்து மாதிரி குத்துனுக்குதுங்க. அதான் ஓகே. அதான் இல்ல இந்த படம் போட்டதோ பொண்ணுங்க தான் ப்ரோ டாமினேட் பண்ண போகுது. பசங்க தான் நம்ம மூடின்னு பார்க்க தான் போறோம். ஆனா இல்லடா ஒரு நிமிஷம் இல்ல கிங்க சொல்ல வரேன்ட்டேன். நான் ஆம்பாஸ்க்கு போனல, பொண்ணு ஒண்ணு 2 உட்காந்து இருந்தது. இந்த மூதவிங்க நான் அங்க உட்கார வச்சிட்டானுங்க. அது அங்க உட்கார்றது என்னன்னா லாஸ்ட் இதுல வந்துட்டு பக்கத்துல உட்காந்துருந்தேன். என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து. நான் ஏதாவது நம்மளா கண்டுக்காம டீசெண்டா எல்லாம் சாப்பிட்டு பண்ணிருந்தோம். டபுள் மீனிங் காமெடி அதிகமா வரும் சச்சின்ல. இது வந்துட்டு அடிக்கடி ஃப்ளோல வரும். நம்மளே வந்துட்டு மூடின்னு தான் இருக்கிறோம். அந்த பொண்ணு சிரிச்சா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லிட்டு சிரிக்குது, அது ஸ்பேஸ்ல சொல்ல முடியாது. நான் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தா இருந்தோம் சொல்றப்போ. அதான் இல்ல பேச இப்படி உன்ன மாதிரி அதான் இன்னசென்ட் தான் ஏதாவது கேட்டுற போறேன். இன்டீசென்ட் ஆனாங்க இன்னசென்ட்ரா நானு. யாரு ப்ரோ நீயா?
இன்னசென்ட் மாதிரி சொன்னா நம்பணும், இல்ல உன்னை இந்தியன் டூ மாறியா உட்கார வச்சு பார்க்க சரி மாறி அலெக்ஸ் ப்ரோ சிஎஸ்கே இந்தியன் டூ இல்ல உட்கார பத்தி ஒரு வச்சு ப்ரோ, அப்டேட் பார்க்க வந்து தெரியுமா? அப்படி டெவால் சொல்லு. பிரேவிஸ் வந்துருக்கான். சிஎஸ்கே என்ன அப்டேட்? டெவால் பிரேவிஸ் வந்திருக்கான், குட்டி ஏபிடி. வந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது, எப்படியும் தொகை தான் போற, மூடிட்டு உட்கார், உயிர் வாங்க. இன்னொன்னு இப்ப ஆர்சிபி என்ன ஊமு குத்து வாங்கிட்டு இருக்கானு பஞ்சாபி கிட்ட. எதிர்பார்த்தது அவனுக்கு என்னன்னு தெரியல, வேற அவேல நல்லா ஆடுறானுங்க, சின்ன சாம்ல ஊமு குத்து வாங்குறானுங்க ஆர்சிபி. நீ கிளைமேட் சரியில்லை, சுத்தமா விளையாட மாட்டானுங்க. முதல்ல இது எப்படி தம்மாகுது, இந்த சிங்கம்ல சூர்யா சொல்லுவான் பாரு, காத்து சரியில்லை, டிரைவர் டஃபா இருக்குன்னு தான் டிரைவர் சொன்னான். இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது, நான் ரஃபா ஆயிடுவேன்ற மாதிரிதான். இல்ல அவனுக்கு நம்ம இல்ல நம்ம ஏற்கனவே நாசமா தான் போறோம், அதுக்கு ஒரு ரீசன் எல்லாம் தேவையில்லை, இருக்கட்டும். நாசமா போறதுக்கு எதுக்கு? என்னதான் நம்ம நாசமா போறோம், நம்ம 5 times ஹாப்பி ப்ரோ. அலெக்ஸ் இப்போ சச்சின் படம் பார்த்தல, அதுல தளபதி யூஸ் பண்ண காஸ்டியூம் எல்லாமே நீ எப்ப வேணா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த காஸ்டியூம்ல பார்த்தா கலர் காம்பினேஷன் அதுல இன்னொன்னு இல்ல, இதுல இருக்குது. இந்த படத்தை 2 வாட்டி பார்த்த பிறகுதான் எனக்கு ஒண்ணு தோணுது, அதாவது கண்டினியூஸா அதான் தியேட்டர்ல பார்த்த பிறகு தோணுது. நீங்க நிறைய பேர் வந்துட்டு ஜெனிலியா வந்துட்டு கியூட்டா இருக்கும்னு நினைச்சுதான் கியூட் பண்றதுன்னு நிறைய பார்ப்போம். ஆனா நீ நிறைய சீன் எல்லா சீனும் எடுத்து பார்த்தாலும் விஜய் கியூட்னஸ் அப்படியே அது ஓவர்டேக் பண்ணிருக்கும் ஜெனிலியாவை. அது எல்லாம் அது வைப் பண்ணானுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் ஆல்பர்ட்ல பார்க்கும்போது ஜெனிலியா என்னதான் இருந்தாலும் நான் தளபதி ஒன்னு எக்ஸ்டெண்டா ஒன்னு பண்ணிருக்காரு. ஏன்னா நீ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லா சீனுமே வந்து உனக்கு வந்து ஒன் ஷாட் மாதிரி இருக்கும், கண்டினியூட்டி ஷாட் மாதிரி, ஒரு 2 minutes படத்துல இல்ல. அதுவும் காமெடி சீன்லாம் இருக்கிறதுல தான், அதுவும் நல்ல டைம் பாசிங்கா இருந்து. அதே மாதிரி அலெக்ஸ் அவர் ஃப்ரேம்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்கும், அப்படியே ஃப்ரேம் முடிச்சு டைலாக் முடிச்சு வெளில போற வரைக்கும் அங்கேயும் ஒரு ரியாக்ஷன் கட்டுன்னு சொல்ற டைம்ல ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு வெளில போற மாதிரி இருக்கும் படம். என்ன கேட்டா இல்ல அதே மாதிரி இல்ல ரீ ரிலீஸ் நம்ம பார்த்ததுல ஏன் அமைதியா இருந்ததே வந்துட்டு ஒரே ஒரு சீன் தான். அதாவது அந்த குழந்தை செத்துரும், சாவறதுக்கு முன்னாடி உட்காந்து கதை சொல்லிருப்பாரு. அந்த சீன் கூட எஃபோர்ட் போட்டிருக்காருப்பா. இல்ல நம்ம அமைதியா இருந்து சொல்றான். அது கரெக்ட். ஆனா அந்த சீன் நீ என்னதான் சொல்லணும், நான் அந்த சீன் தான் பார்த்தேன். ஆக்சுவலா அந்த சீன் தான் எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா, அப்போ என்னடா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சோம். இப்ப அதை பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன் இன்னொரு வாட்டி அவர் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த சீனை வந்து எவ்வளவு கண்ணுல அவ்வளோ அது போக 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 அது செம்மையா பண்ணிருப்பாரு. அதாவது நீ சொல்ல தெரியுமா, ஒரு வாட்டி பேசும்போது சொன்னேன், அழுவுறதுல நிறைய மாதிரி தளபதி அழுது காமிச்சிருப்பாரு. நான் இது ஒரு ஸ்டைல். சச்சின் தான் ரீ ரிலீஸ் வந்துட்டு தரையில உட்காந்து சீட்டு கடையிலன்னு பார்த்து வந்துருக்கானுங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் இதை பில்டிங் உள்ள தள்ளிட்டு ஏதோ ஒரு தேட்டர்ல மூதேவி அதை எடுத்துட்டு ஜிபி ஸ்டிக்கரை போட்டுட்டு ஓட்டின்னு இதுங்க. கொடுவா தானே ப்ரோ? அதான் கொடுவா, அந்த வஞ்சர மீன் தான் போட்டு வச்சுக்கிறான். அதுவும் இல்ல இதுல ஹைலைட் இல்ல, நவீன மாட்டினது எதனால தெரியுமா, கேரளான்னு போட்டு விட்டான். ஆக உசாராயிட்டானுங்க. இது இல்ல நம்பவே மாட்டேன், அதனாலதான் நம்பவே மாட்டேன், உசாராயிட்டானு. தமிழ்நாடு போட்டிருந்தா கூட கொஞ்சம் நம்பியிருப்பானுங்க. அப்புறம் தான் பார்த்தா இந்த பெங்களூர் விஜய் ஃபேன் பேஜ், இது பெங்களூர் தியேட்டர்ல போட்டோ எடுத்து போட்டிருக்கான். டைமோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னு போய் ஆமையை போட்டு தர்மடி அடிக்கிறானுங்க. சரி இல்ல இதாவது பரவாயில்லன்னு பார்த்தா மைத்திரி தட்டை தூக்கின்னு வரான். 9 நாள்ல வந்துட்டு 200 கோடியா. ஏன்னா இதெல்லாம் எதுக்கடா எத்தனை பெருமையா சொல்லுங்கிறேன். அதான் இதெல்லாம் எப்படி தான் சொல்லுவோம் பாத்தியா. அதான் 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போன கதையா இதுதான். சோர் தூண்டுற நேரமாடா காலையில ஸ்பேஸ் பாத்தியா? என்ன ஆமைங்க, காலையில டிஎல் ஓபன் பண்ணோன்னு ஸ்பேஸ் வருது, குட் பேட் ஐக்லி போது பிளாக் பஸ்டர் டிக்கெட் புக்கிங். எனக்கு சிரிப்புனா தாங்கல. இப்படி ஒரு ஃபில்டர் கொடுக்குறாங்க. ஏதோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்காம்ல, அதுல இல்ல தெரியாதா? இல்ல இனி கார்ல வரும்போது நானு ரத்ததான் சிரிச்சுன்னு வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு பேனர் வச்சு தெரியாது, அதுக்கும் பேனர் வச்சு வச்சிருக்கானுங்க. நெருப்பா விடுறானு முதல்ல இல்ல இப்ப நீ பேடிஎம் டிக்கெட் நியூல இருக்கிற தியேட்டர்ஸ் தான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல இருக்கும். இதுல வந்துட்டு பிஎம்எஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் வந்துட்டு அதுல இருக்காது, புரியுதா? வெறும் அந்த மல்டிபிளெக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதான் மல்டிபிளெக்ஸ் மட்டும் தான் அங்க டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல இருக்கும். இந்த மூதேவிங்க
அதான் டிஸ்ட்ரிக்ட் கேப் முதல்ல இப்ப இதுல ஹைலைட் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் கேப் எல்லாத்துலயும் தான் இருக்குது. அப்புறத்துக்கு டிராகனுக்கு கீழே விடாதான் இது போகுது, அதான் ஜிபி போகுது, மெய்யலங்க கீழே போகுது. அதெல்லாம் எப்படி மேல வருது? ஏன் அங்கெல்லாம் அங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கேப் இல்லையா, ஆஃபர் போடலையா? இதெல்லாம் விடு. புஷ்பா ஞாபகம் புஷ்பாலாம் அதெல்லாம் பண்ணும்போது இவனுக்கு என்ன தெரியுமா மானகிட்ட பசங்க, சரி இது டிக்கெட்டை கூட விட்டுறான், எப்படா 200 9 நாள்ல 200 தான் பண்ணிருக்கான். இவனை கூட்டினது என்னடா பண்றீங்க? அது ப்ரொடியூசர் போட்டு வச்சிருக்கான். ஹலோ 300 crores மா GBU. God bless you. உண்மையிலே 100 கோடி இல்ல கம்மியா இல்ல சொல்லிட்டாங்க. இல்ல இதுல ஆமைங்கிட்ட இதுல யார் தெரியுமா டிஸ்ட்ரிபியூட்டரே போடுவான், போய் கமெண்ட்ல போயிட்டு டேய் உனக்கு தெரியாது எங்க தலை அதிகமா பண்ணிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலே ஆமைங்க கமெண்ட்லாம் செம்மையா இருக்கு தெரியுமா, சிரிப்பா இருக்கும் பார்க்கும்போது. முன்னாடிலாம் வந்துட்டு அதான் காண்டா இருக்கு, இப்பெல்லாம் ஜாலியா இருக்குது பார்க்கும்போது. சொல்லு. ஆக்சுவலி இந்த ஜெனிலியா வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன், அந்த நடந்த சின்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தெரியுமா, அவங்க அப்பாவை போயிட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏர்போர்ட் சீன் இருக்கும்ல, நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல உங்க அப்பாவை பார்த்துதான் வந்தேன். அந்த சீனு வந்து அப்படியே கடல்ல தண்ணியா தேர்ந்தது அப்படியே. ஏன்னா விஜயன் ஒரு பக்கம் அப்படியே அந்த ஃபேஸ் மாறும், அப்படியே அப்படியே அழுந்துட்டேன். மேரேஜ் பத்தி சொல்றது தானே சொல்ற? இல்ல கிளைமாக்ஸ் சொல்றேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ற சீன், அந்த ஏர்போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ற சீன், கிளைமாக்ஸ் ஏர்போர்ட் ஆல்பர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அந்த கடைசி சீன்ல அவர் சொல்லுவாரு, நான் உன்னை பாக்கணும் கொஞ்சம். நான் நினைச்சேன் என்னடா தலைவன் இப்படி கெஞ்சுறான், என்ன இப்படி பண்றாள் அவ அப்படின்னு. நம்ம பாக்கும்போது நிறைய பேர் நம்ம பாக்கும்போது நிறைய பேர் திட்டினானு தெரியுமா ஜெனிலியாவை, பேசுறேன்னு அந்த மாதிரிதான் ஜாலிக்கு திட்டிருந்தாருங்க. ப்ரோ கில்லி பிரேக் பண்ணுமா? கில்லிலாம் பிரேக் பண்ணாது, செகண்டா இருக்கும். செகண்டா இருக்குமா? கில்லி 32 ஆச்சு. 32 எப்படி வரும்? 10 வரும், 10 15 அந்த மாதிரி வரும். இப்போ அந்த அந்த அது கூட ஒருத்தி வந்தால செகண்ட் இயர் பேர் மறந்துச்சு, அவ கூட ஒரு பாட்டு ஒரு சீன் கட் பண்ணிட்டான், நல்லதுதான் கட் பண்ணது. இல்ல அந்த சீனை அந்த பாட்டை எது கட் பண்ணான்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு எதுக்கு தெரியுமா தெரியும், அந்த சிரஞ்சீவியோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டை கட் பண்ணி தான் அந்த பாட்டு பண்ணானுங்க. அந்த கேஸ் போட்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டானுங்க. இல்ல அது இல்ல அந்த பாட்டு அப்படியே தூக்கிட்டானுங்க. இல்ல ஆனா இது பாட்டு தேவையில்லாததான் அந்த பாட்டுலாம். அதுல காஸ்டியூம் செம்மையா இருக்கும். விஜயனர் வந்து அந்த டே கட்டி கூட அதுல வந்து அதெல்லாம் சரி. ஆனா பொதுவா பாக்கணும், புரியுதா? அத பொதுவா பார்த்தது தேவையில்லை. ஆனா எல்லாமே என்ன கேட்டா இல்ல கரெக்டான கட்டு செம்ம குவாலிட்டியில பண்ணிருக்கேன். அதுவும் டைட்டில் கார்டு வேற அட்டாச் பண்ணி வேற மாதிரி பண்ணிருக்கேன். ஆக்சுவலி அந்த சுளுக்கு எடுக்கிற சீனை மட்டும் வச்சிருந்தாங்க, ஹியூமரா செமையா இருந்திருக்கும். சுளுக்கு எடுக்கிற சீன் வைக்க கூடாது தான்டா இவ்வளவு நேரம் நானே பேசினுக்கிறேன். யாரா எதுவும் வேணாம். இதுல ஹைலைட் என்னன்னா வீக்லி சீன்ஸ்ல வந்து தானு சார் என்னென்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணாரோ அதை ஃபுல்லா போட்டு ஒரு டைட்டில் கார்டு மாசம் என்ட்ரி. இல்ல இருடே இது பரவாயில்ல. இந்த ஆமாங்கதான் ஏதோ ட்வீட் போட்டான், ரீ ரிலீஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தீனா வீடியோ போட்டான். கமெண்ட்ல ஒரே ஒரு கமெண்ட் தான், அது கமெண்ட் டாமினேஷன் ஆயிடுச்சு, புரியுதா? போட்ட ட்வீட்டை விட கமெண்ட்ல அதிகமா லைக் விழுந்துருச்சு. என்ன கமெண்ட்னு பார்த்தா, டேய் நீ இப்படி ஒரு படம் ரீரிலீஸ் ஆனது நீ சொல்லிதான்டா தெரியுதுன்னு போட்டு விட்டான் ஒருத்தன். குவாட்ல வேற இன்னும் சில பேர் வியாபாரம் பார்த்துட்டானுங்க. அதான் இந்த படம் இந்த படம் ரீரிலீஸ் ஆனது தெரியலன்னா லைக் போடுங்கன்ட்டானுங்க. அது ஏதோ 1200 லைக் எல்லாம் வாங்குச்சு. தீனாவா அதே ஒரு பர்த்டே கடா, பர்த்டேவோ ஏதாவது முன்னாடி வந்துட்டு சம்பவம் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் போய் பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா தீனா இது எப்படி இது இல்ல யோசிச்சு பாரு, தீனா மங்காத்தாவே காய்ச்சி போறானுங்க. இல்ல வீரம் வேற. அலெக்ஸ் நான் இது பில்லா போஸ்டர் மட்டும் தான் பார்த்தேன், தீனா எல்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி நான் பார்க்கவே இல்லையா? தீனா இல்லடா, இது ரோனி தேட்டர்ல போட்டான்டா. அதுவே எனக்கு வெளியே வந்து புலம்புனானுங்க, கில்லிக்கு மட்டும் பாட்டு ரிப்பீட்டா போடுறீங்க, எனக்கு போடல பிச்சை எடுக்கிறான். முதல்ல கில்லியில இல்ல, இது எப்படி தம்மாக்குது, சூரிய டெம்ப்ளேட் இருக்கும்ல, கில்லியில இருக்கிற பாட்டும் உனக்கு தீனால இருக்கிற பாட்டும் ஒன்னாடா?
தீனால ஒரே ஒரு சாங் தான்டா இருக்கும். கில்லிலாம் அந்த அந்த இந்த சம்பவம் சாங் ப்ரோ. மட்டும். இன்னும் பேசுவோம். இன்னும் ஏன்னா 10 அந்த வருஷத்துக்கு கூட அது வரும். எல்லாம் என்ன அந்த ஃபர்ஸ்ட் சாங் வருமே அது மட்டும் தான் நல்லா இருக்கும். வேற காதல் இல்ல இல்ல காதல் வெப்சைட் ஒன்னும் நீ இல்லை என்றால் மட்டும் பார்க்கலாம், நல்லா அது இருக்கும். அது இல்ல ஓகே. நான் இல்ல சொல்றது இல்ல டான்ஸ் அங்கிள், டான்ஸ் ஆடுற முதல்ல மாதிரி சாங் சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல வத்தி குச்சி பத்திக்காதுரான்றத ஒரு மயிரான் கூட ஆட மாட்டான். ஆனா இந்த பைத்தியக்காரனுங்க தனியா உட்காந்து கத்திருந்தானுங்க, புரியுதா? இல்லடா இல்லையா அதுல அதுல பீட்டுமே பெருசா இல்லையாடா ஆடுற மாதிரி. அது ஒரு சும்மா இல்ல ஒரு அது இல்ல இல்ல ஹைப்பர் லோ சாங். பீட்டு தான் இருக்கணும். தீனா இல்ல தீனால ஒரு லவ் பாட்டு நல்லா இருக்கும். ஆனா ரீ ரிலீஸ்லாம் தீனாலாம் அது தேவையில்லாத விஷயம். ஏன் தெரியுமா? தீனா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அது கத்தலாம் அவ்வளவுதான். இல்ல. தீனா நார்மல் படம் தான்டா. அவனுக்கு ஏதோ ஒரு ரிப்பீட் வேல்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நார்மல் தான் அது. சரி நம்ம சூர்யா இல்ல அண்ணன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சூர்யா அண்ணன் என்ன சுந்தரு சொல்லிருக்காரு சுந்தரு கேப்போமா? டேய் சுந்தரு ஏன்டா சுந்தரு அவன் சுந்தரு அவன் ஏன்டா அவன் ஒரு இதா கேட்டுற போறான்டா. அவன் பேசினா என்னடா டேய் வார்த்தை டேய் சுந்தரு சுந்தரு தீனாக்கு சொல்லுங்க. பதிலா அமர்கலம் பண்ணிருக்கலாம்ல, இல்ல ரீலீஸ் இல்ல ஆகும், இல்ல நல்லா இல்ல அது இருந்திருக்கும். அது இன்னும் நடுமுதல் குத்திருப்பானுங்க. நீ அக்யூஸ்ட் வேலை பாத்துனுக்குற. அப்படியா? டேய் டேய் நம்ம ப்ரோ இல்ல அந்த வரலாறு தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு துளைக்குள்ள பிறந்து விட்டாலே இல்ல அந்த இல்ல என்ன அந்த கேட்டா இல்ல இதுல இல்ல ப்ரோ இல்ல இல்ல எனக்காக வேதாள ரீரிலீஸ் ப்ரோ. முதல்ல இல்ல இல்ல உங்களுக்கு டேய் புரியா இல்ல அமர்கலம் டேய் அமர்கலம்னா அட்டகாசம் பாட்டு பாரு டேய், என்னடா அங்கிள் நீ? இல்ல இல்ல அங்கிள் ரீ ரிலீஸ் மெட்டீரியல் உண்மையிலேயே சொல்றேன். இது ஹேட் மட்டும் இல்ல. ஒரு உண்மை என்னன்னா அவனுக்கு ரீ ரிலீஸ் மெட்டீரியல் ஒண்ணு கிடையாது. ஃபேன்ஸ் வேணா இப்ப செலிப்ரேட் பண்றதுக்கு ஒண்ணு இருக்குது. ப்ரோ. ரீ வரலாறு ரிலீஸ்னா இருக்கு இல்ல ப்ரோ. இரு ப்ரோ. இல்லடா வரலாறு கரைச்சவங்க என்ன மானுச்ச சரி ராஜ் ஒரு டிவில நிமிஷம் போட்டா இரு, கூட சரி ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரு இரு. இல்ல நிமிஷம் இல்ல இல்ல ஒரு இப்போ நிமிஷம் இருடாடி. இல்லடா அது ஏன்னு சொல்றேன். இப்ப 3 படம் வந்துட்டு எல்லாருமே பார்த்தா செலிப்ரேட் பண்றாங்க, புரியுதா? வாரணம் ஆயிரமும் அந்த மாதிரிதான், கில்லியும் அந்த மாதிரிதான், புரியுதா? ஏன் இப்ப சச்சினத்துக்கு அதிக பொண்ணுங்க வருது, புரியுதா? கூட வந்துட்டு அதான் இதே மாதிரி தான் ஃபேமிலி அடிச்சு வருவானுங்க. ஆனா உனக்கு மங்காத்தா எப்படின்னா அவனுங்க மட்டும் தான் கத்துவானுங்க. தீனாவும் அவனுக்கு தான் கத்துறானுங்க. பில்லாலாம் அது சொல்லவே தேவையில்லை. அதான் ஏன்னா இவனுக்கு வேற எந்த படமும் கிடையாது ரீ ரிலீஸ் பண்ற மாதிரி. உண்மையிலே அது ஒரு இல்ல இல்ல டார்க் சைடு அது ஏகே. இங்க ஒரு கேள்வி கேக்குறேன். அஜித் சாங்ல எந்த சாங் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு படம் ஃபுல்லா இருக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது படம் சொல்லுங்க. படம் அது ஃபுல்லாலாம் அவனுக்கு ஜிபி ப்ரோ. படம் அடிச்சு ஃபுல்லா அவனுக்கு தூக்கு இல்லடா. தான் ப்ரோ. அச்சி ப்ரோ தூக்கு அச்சி ஜிபி தூக்குன்னு டேய் டேய் வருவானுங்க டேய் அவங்க. டேய் ஏன்னா அதை போய் சாம்பார்ல கடா சொல்ற நீ. ஆளு மாட்டோம் டுருக்கட்டக்கு வருவானுங்க. என்னது ஆளு மட்டும் வருமாவா? அவன் படம் முழுக்க கேக்குறான். நீ ஒரு பாட்டு சொல்ற. ஒரு பாட்டுனா நானே சொல்லிட்டு போயிருப்பேன். இன்டர்வெல்ல மட்டும் ஏதாச்சும் ஒரு பாட்டு அந்த பாட்டை போடும். ப்ரோ ப்ரோ ஆனா எனக்கு வேதாள ரீரிலீஸ் இல்ல வந்தே இல்ல ஆகணும் ப்ரோ. வேதாளத்துல ஸ்ருதிஹாசன் ஒரு இது பாட்டு பாடும் அலெக்ஸ் தெரியுமா? அலெக்ஸ் அது ஒரு சிரிப்பா அடுத்த இருக்கு. படம் வந்து அந்த மதுரை பாட்டு இருந்துச்சாங்க. ரீலீஸ் பண்ணா செம்மையா இருக்கும். ஏன்னா அந்த இந்த பாட்டு இழந்த புல சாங் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது மச்சான் பேரு இல்ல மதுரை. அதான் இல்ல இது இன்னையும் ஒருத்தர் சொன்னாரதான் மதுரை எல்லாம் ரீ ரிலீஸ் பண்ண வைபா இருக்கும் பாட்டுன்னு. பாட்டுக்காக ரீ ரிலீஸ் பண்ணலாம் என்ன கேட்டா நிறைய இதெல்லாம். ஆனா அப்புறம் ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும். பம்பரக்கண்டு இப்போ இல்ல இப்பெல்லாம் அது டைம் இல்ல, பம்பரக்கண்டு ஃபியூச்சர். சாங் அதான் பம்பரக்கண்டு சாங் அந்த இதெல்லாம் பயங்கரமா ஆனா இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கு நல்லா ஞாபகம் பிரணவ். இல்ல எல்லாருக்கும் என்னன்னா கமலா தேட்டர்ல திருமலை விட்டான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா ஏதாவது விடணும்னு சொல்லிட்டு வாலி படத்தை நைட் ஷோ போட்டு விட்டான். சிரிப்பாகுது. எதுக்குடா நைட் ஷோ? அதுவே மேட்ரு படத்தை திரும்ப நைட் ஷோ போட்டு. ஐயோ இல்ல யோசிச்சு பாரு. இல்ல நைட் ஷோ வாலி சீன் யோசிச்சு பாரு. டேய் இல்ல 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 நாங்களாவது பரவாயில்லடா. ஏன்டா உயிரை அந்த டைம்ல அண்ணாமலை திருமலை அதுக்கப்புறம் இந்த இந்த இவன் இந்த வாரணம் ஆயிரம். ஆமா இதெல்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. இவன் சும்மா இல்லாம வாலி அந்த 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 போட்டோ பார்த்தாலே சிரிப்பா இருக்கிறது இவன் மட்டும் தான். ஏன்டா நீ எதுடா குறுக்க வந்து காட்டுகிறேன்னு. திருமலை நல்லா வந்துச்சுல ப்ரோ நிறைய பேரு. திருமலாம் வைப் தான் சொன்னேன். காலையில எனக்கு அடிபட்டுச்சு அந்த மாதிரி. ப்ரோ சிவகாசி கூட ரிலீஸ் பண்ண மஜாவா இருக்கும் ப்ரோ. சிவகாசி பண்ணலாம் என்ன கேட்டா. சிவகாசி ஆனா இதெல்லாம் ஃபியூச்சர்ல அவன் போய் ஒரு சுச்சுவேஷன் தான், புரியுதா? இந்த சுச்சுவேஷன்ல எல்லாமே இது பண்ண முடியாது ஃபியூச்சர்ல. சிவகாசில இந்த ஆறு எந்த ஊர்ல இருக்கு? அந்த காமெடி எல்லாம் மொரட்டு காமெடி அந்த வீட்டுக்குள்ள பண்றது அதெல்லாம் செம்மையா இருக்கும் ப்ரோ. திருப்பாச்சி இன்னும் பயங்கரம் ப்ரோ எனக்கு கேட்டா. பொறுமையா பண்ணட்டும் இருங்கடா. மத்தியத்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண சொல்லிங்க போல. இல்ல ஒண்ணு இல்ல சிம்பிளா ஒண்ணு வந்தா ப்ரோ. நம்ம ஃபிளாப் படம் சொல்ல ஆதி படமே பண்ணலாம். கேக்குதா? டேய் இவனுங்க வேற ஆதி பரமசிவன் உயிரை வாங்கினேன். கம்னருடா நம்பாது நான் சொல்றேன்.
ஆனா இல்ல இல்ல இதுல ஒன்னொன்னா ஹைலைட் என்ன பண்ணலாம். நான் யோசிச்சது என்னன்னா, இப்ப ஏதாவது திருப்பாச்சி ஏதாவது சிவகாசி ரிலீஸ் பண்றேன்னு நினைச்சு பாரு, தட்ட தூக்கி வருவானுங்க, திருப்பதி பண்ணுங்க, திருப்பதி வந்தா திருப்பம் தீ பொறிப்போம். லைட் வந்து எடுத்துட்டு வந்துருவாரு. அவனுக்கு பண்ணக்கூடிய ஆள் தான் பைத்தியக்காரனுங்க. அவனுக்கு லூசுரா இல்ல இப்ப அதுல இல்லடா இல்ல, நான் என்னைக்குமே சொல்லிட்டேன், கில்லி மாதிரி ஒரு ரிப்பீட் அல்லி ஒரு ரஜினி கிட்டே இல்ல, அது ப்ரோ நான் அவனுங்களே இறங்கி தெரியும். போறவன் இல்ல, ஏறி போறவன். அதான் இல்ல அங்கிள், இப்ப கில்லி மாதிரி ஒரு தேட்டர் ரிப்பீட் வேல்யூ அவனுங்க ஏன் ரஜினி ஏறி கிட்டே இல்ல, போறியோ அவனுங்களுக்கு தெரியும். ஏறி போறியோ குளத்துக்கு போறியோ. ஆனா என்ன கேட்டா கில்லி ஈக்குவல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா படையப்பா சொல்லலாம், ஆனா சந்திரமுகி சொல்லலாம். ஆனா ரெண்டுமே வந்துட்டு ரெண்டாவது தடவை பார்க்க இல்ல, ரெண்டுமே வந்துட்டு டக்குன்னு ரெண்டாவது தடவை பார்க்க முடியாது. நான் எல்லாம் டிவில ரிப்பீட் எப்போ வச்சுறேன் டிவி ரிப்பீட் வச்சுறேன். இல்லடா மூடுறா இல்ல போடா. இல்லடா உனக்கு புரியலையா, டிவில எப்ப போட்டாலும் நானும் பார்ப்பேன். டக்குன்னு ரெண்டு இப்ப ரிப்பீட் வச்சுறேன். பார்த்து முத்து இல்ல முத்து பார்த்து படம் பார்த்து முடிச்ச இல்ல முத்தெல்லாம் தூக்கின்னு போய் நீயே வச்சுக்க கொன்றுவேன். அதெல்லாம் ரிப்பீட் வச்சு மூடு இல்லடா மூடு இல்ல அதெல்லாம் உனக்கு ரிப்பீட் இல்ல வச்சு. ஒரு நிமிஷம், டிவில எப்ப போட்டாலும் பாக்குறது அது வேறடா, உனக்கு புரியல. அதாவது ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோ உனக்கு போக தோணுமா? சந்திரமுகி அண்ணாத்திக்கு தோணும் bro. நான் போவேன். நீ நீ அண்ணாத்திக்கு தோணும். நீ சந்திரமுகி எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அதான் ரீரிலீஸ் இல்ல, ஆனா எல்லாம் ரீரிலீஸ் பண்ணானுங்க உண்மையிலேயே. அதான் சந்திரமுகி ரீரிலீஸ் பண்ணாங்க, படையப்பா கூட நடுவில் பண்ணாங்க, பாஷா பண்ணானுங்க, எதுவுமே ஓட்டலையே. பாபாலாம் ரஜினியே இறங்கி வந்து பண்ணா, எதுவுமே பிக்கப் ஆகும். இதெல்லாம் சந்திரமுகி எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க ஆகும். ப்ரோ. லவ் படம் நிறைய பண்ணோம், நிறைய லவ் ஃபிலிம் பண்ணோம் சின்ன ரஜினி இதோட வந்து. சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல அந்த மாதிரி இது பண்ணானுங்க. ஆனா இதுல இதுல ஹைலைட் என்னன்னா, பாஷா வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும் போதே பண்ணிட்டானுங்க, புரியுதா? திரும்ப பண்றேன்னு மயிர் மாதிரி நடுவுலயும் பண்ணான். அலெக்ஸ் ப்ரோ 10 ஹவர்ஸ்னு ஒண்ணு வந்துக்குது, என்ன நிலைமை அது? அது தெரியல, அது நல்லா இருக்கு. ஏதோ சின்ன படமா நல்லா எனக்கு இருக்கு சொல்றாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹீரோ யாரு? ஹீரோ சிபிராஜ் ப்ரோ. சிபிராஜ் ப்ரோ. சிபிராஜ் காலையில சிபி சச்சின் டேய், படத்துக்கு போயிருக்கான். ஆமா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, நடுவுல மறந்துச்சு. அந்த மனுஷன் அவன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு சச்சினுக்கு போயினுக்குறான். படத்தை விட்டு சச்சினுக்கு போயிருக்கான். நம்மளால சப்போர்ட் பண்ணணும். இருக்கட்டும். நம்ம இது ரத்தனம் இப்போ இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி படத்தை மெர்சலுக்கு இந்த போற மாதிரி மாதிரி. படத்தை இந்த மாதிரி படத்தை அலெக்ஸே போய் பார்க்க மாட்டான். டேய் இதுல ஒரு நிமிஷம், இது ஹைலைட் என்ன தெரியுமா? இப்ப சொன்னாங்க பாத்தியா, தான் ரத்தனகுமார் மேதமான் மெர்சல் கிளாஷ் ஆயிடுச்சு. கிளாஷ்னா என்ன, அது சின்ன படம் ஒண்ணு கூட வருது, அதான் பெரிய படத்தோட சின்ன படம் கூட வருதுன்னு இதை கிளாஷ் நினைச்சுக்கின்னு அவங்க மேதமானுக்கு போட்டுக்கிறான் ஆன்லைன்ல. கடைசியில பார்த்தா ரத்தனகுமார் போயிட்டு அப்ப தெரியாது யாருக்குமே ரத்தனகுமார் வந்துட்டு விஜய் ஃபேன் அப்படின்னு தெரியாது. இன்னும் இல்லடா இல்ல இது ஏன் தெரியுமா சொல்றேன், ஒரு கமெண்ட்ரா, அது எவர் கிரீன் கமெண்ட் இருக்கு. அது ஏன் தெரியுமா? அஜித் ஃபேன் தான் பண்ணிருப்பான். வைபவ் இருக்கான்ல, வைபவ் ட்வீட் போட்டிருப்பான், அதான் மெர்சல் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு கையில வச்சுக்கிட்டாதான் இது வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு. ஒரு ஆமை வந்துட்டு விவேகம் டிவி வச்சிருக்கான், ரிலீஸ் ஆகல விவேகம், புரியுதா? அதான் வந்து கமெண்ட் பண்றான், ஏன்டா நாய, நாங்க தான் இல்ல ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல, ரிலீஸ் ஆயிடுச்சு விவேகம், அந்த வைத்தறிச்சல் போல என்னன்னு தெரியல தான். ஏன்டா நாய, நாங்க உங்களுக்கு உப்பு போட்டா நீ என்ன அவனுக்கு உப்பு போட போறோம். இல்லடா இப்ப செம்ம பண்ணு மெர்சல் வந்து இங்க ரிலீஸ் ஆயிட்டு எல்லாரும் ஃபுல்லா வந்து மேதமான் தான் சப்போர்ட் பண்றோம். அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஃபிளாப் ஆகுறோம்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தானே. ஆனா எடுத்தது ஒரு தளபதி ஃபேன் பாய்னு தெரியாம அமைக்க பண்ண கூட்டு கடைசியில தலைவன் அவனே போட்டோ போட்டு விட்டான். அலெக்ஸ் ப்ரோ ஆனா அந்த வருஷம் சரியான வருஷம் நமக்கு. ஆனா எக்ஸ்பெக்டட் பார்த்தா அது விவேகம் தான் ஜாஸ்தி. ஆனா விவேகம் கீழே போய் மெர்சல் பீக் அடிச்சதுதான். அலெக்ஸ் அப்படி கிடையாது, மேதவன் எப்படி தெரியுமா இருந்தது, எல்லாம் படம் வரது கூட மேதவன் தப்பு பண்ணே வந்தானுங்க. மேதவன் ரிலீஸ் ஆகி 2வது ஷோ முடிஞ்ச உடனே அந்த தளபதி தான் வரணும்ட்டு அந்த கிளிப் ஒண்ணு போட்டிருப்பான்ல, அந்த அண்ணன் தம்பி ஆடுறது, அந்த சீனை போட்டு இது மேதவன் அப்படியே இல்ல இதுல ஆமைங்க படத்தை பார்க்காமலே உப்பு போட்டிருக்கோம், படத்திலேயே வந்துட்டு பாட்டுல எரிக்க இருக்கும், அதான் ஈடு ஈடு இல்ல எவனோ தளபதி தான் வரணும்னு இருக்கும், அது தெரியாம போஸ்டரை பார்த்து உப்பு போட்டுருந்தானுங்க. இல்ல அப்புறம் பில்லா பாண்டி ஒரு படம் ரிலீஸ் பண்ணானே ஒரு டைம். இல்ல அலெக்ஸ், அவன் ரத்னகுமார் வந்து என்ன இவன் வந்து தளபதி நம்ம ஆப்போசிட்டா வச்சு பண்ணலான்னு உள்ள போய் ஆமைகளை வச்சு படம் பார்க்கும்போது
அட பாவி இவனு விஜய் பேராடா அப்படின்னு இருந்திருக்கும் இல்ல இல்ல அவனுக்கு. இதுல கூத்து என்னன்னா, இன்னொன்னு அதான் இல்ல பில்லா பண்ணி ஒண்ணு இடையில ஒரு வந்திருக்கான். நிமிஷம், அதான் இல்ல பில்லா பண்ணி சர்க்கார் பில் இல்ல இல்ல சர்க்கார் பில்லா பாண்டி கல்லுப்பு போட்டு தான் ரெண்டு வாழ்க்கையில அதமா சிரிப்பு சரியான ஜாலிடா அவனுங்க உண்மையிலே அந்த சிரிப்பு. அந்த டைம் ஆமா கரெக்ட் பண்ணு. கள்ள துப்பாக்கி போட்டுருந்தானுங்கடா. கள்ள துப்பாக்கி இல்ல இல்ல போட்டு இல்ல 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 அங்கிள் அதெல்லாம் இல்ல இல்ல இல்லடா இல்ல சுந்தர இது கூட விட்டுரு. கைதி வந்துட்டு பிகில் கூட வருது. கைதி டைரக்டர் தான் வந்துட்டு அடுத்து விஜய் கூட பண்ண போறான். எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதான் ஏன்னா கைதி ரிலீஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. அதான் ஏன் அபிஷியலாவே தளபதி 60 அதான் 4 அதான் 2 பேர் போட்டோ எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமா போயிட்டு கைதிக்கு போட்டுன்னு இதுதான் எல்லாம் இது பண்றேன்னு. கைதி வந்துட்டு தான் 100 கோடி தான் இல்லடா இல்ல கைதி 100 கோடி பண்ணிருக்கு வேர்ல்டு வைட். அந்த டைம் சர்க்கர் டைம்ல வந்து பில்லா பண்டிகை ஃபுல்லா செம்ம சப்போர்ட் டிஎல் ஃபுல்லா. என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு அப்புறம் அந்த சீன் எடுத்து போட்டாங்க. என்னப்பா படத்துல ஒரு சீன் வரும்ல, கார் ஆக்சிடென்ட் ஆயிரும் யாரு பண்ணு, ஓ ஏகே சார் நீங்க அஜித் சார் தானா, அப்ப நீங்க கிளம்பலாம் சார் அப்படின்னு அந்த சீனை போட்டு விட்டு புரட்டு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு படம் வந்து. அதுக்கப்புறம் அவரை எவனுமே வாய்ப்பு இருக்கல. ஃபுல்லா சர்க்கார் இந்த பக்கம் பயங்கரமா கலெக்ஷன். சர்க்கார் டே முதல்ல இல்ல புது படத்துக்கும் பழைய படத்துக்கும் முதல்ல என்னைக்குமே இது எப்படி தெரியுமா, விஜய் கூட அந்த டைம்ல அஜித் ஏன் எந்த டைம்ல வச்சாலும் அவன் நிக்க மாட்டான். இதுல அவன் ஃபேன். இது எப்படி தான் பூங்காவனமே தெரியாது, பூங்காவனத்து பையன் வேறன்ற மாதிரி தான் இருந்தது. புரியுதா? பூங்காவனம் வந்தாலே மெரிப்பேன், இல்ல பூங்காவனத்து பையன் இவனுக்கு இல்லடா. இனிமே இப்ப விஜய் அடிக்க பாசிபிலிட்டி உனக்கு இருக்குன்னா மெர்சலுக்கு முன்னாடி நீ அடிக்க முடியும். அதாவது ட்ரை பண்ணா அடிக்கலாம். இப்பெல்லாம் நீ ட்ரை மட்டும் இல்ல, எவன் காலில் வந்தாலும் சரி, எவன் உப்பு போட்டாலும் சரி. ஏன் தமிழ்நாட்டிலேயே நீ 10 நாள் இல்ல இல்ல அதான் இல்ல தமிழ்நாட்டிலேயே 10 நாள் படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டு 11வது நாள் ரிலீஸ் பண்ணா கூட இந்த படம் வந்துட்டு தான் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு தான் பீக்ல பவர்ஃபுல் இருக்காரு. கூட எல்லா டென்ஷனும் விஜய் மேல இருக்குது. அதான் இல்ல இப்ப அதான் அரசியல்ல இருந்து சினிமால இருந்து காமன் ஆடியன்ஸ் சப்போர்ட்ஸ் இது எல்லாத்துலயும் விஜய் தான் டோட்டல் இது. ஆனா ஆக்சுவலா நம்மால தெரியலையே அஜித் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு ப்ரோ. தெரியல இருந்தே அது பண்ணியாச்சு. தெரியல தெரியக்கு முன்னாடியே நிறைய படம் பண்ணியாச்சு. தெறிக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா ஒரு நிமிஷம் தப்பா சொல்றீங்க. இல்ல அஜித் இல்ல ஒரு நிமிஷம். அஜித் தளபதி வந்து அஜித் ஓவர்டேக் பண்ணல, அவர் தளபதி எங்கேயோ இருக்காரு, இவன் தான் நடந்து வந்து நிக்கிறான், இன்னும் நடக்கிறான் வரல. சரி அங்கிள் அது இருக்கட்டும். இல்ல தெரிய வந்துட்டு இல்ல சூர்யா சொல்றீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. அஜித்லாம் லாஜிக்கே இல்ல எருமை இல்லடா. சரி தெரிய இவன் கலெக்ஷனே வந்துட்டு விசுவாசத்துல தான் வச்சான். ஞாபகதா? ஏன்னா விவேகம் வந்துட்டு ஊத்திச்சு நினைச்சு பார்த்தா விவேகம் தான் அடிக்க வேண்டியது. அதான் வேதாளங்க அப்புறம் வந்துட்டு தெரிய வந்தது. தெரிய கலெக்ஷனை வந்துட்டு விவேகம் அடிக்கணும். ஆனா விவேகம் ஃபிளாப். விசுவாசம் தான் வந்துட்டு இவன் அடிச்சான். ஆனா ஒரு ரேஷியோ இருக்குதுல்ல, புரியுதா? அதாவது அவனால ட்ரை பண்ண முடியும்னு. ஆனா அவனால ட்ரையே பண்ண முடியலன்னா இன்னைக்கு வரைக்கும் மெர்சல் அச்சானா இன்னைக்கு வரையும் முடியல. மெர்சல் ஒண்ணு பீஸ்டே அடிக்க முடியல. நீங்க வேற அதான் சொன்னேன். தெரியல இருந்தே நம்மளால நம்பர் 1 வந்துட்டார்லப்பா. நம்பர் 1 விஜய்னா நம்பர் 2 ஆமாண்ணே. ஆனா ஒரு நல்ல விஷயம்டா அவனுங்க. 200K கேட்க 200K ஜாலியா கொண்டாடுறானுங்கடா. கொடுத்து வச்ச ஃபேன் பேஸ். நம்மளும் இருக்கும் பேர். எவ்வளவு கலெக்ஷன் வந்தாலும் கூட கொண்டாட முடியல ப்ரோ. 4 மில்லியன் அச்சா கூட இன்னைக்குமே தான் இல்ல ஜெயிச்சுட்டே இருக்கிறவன் அதை விட ஜெயிக்கணும் தான் அது ஒரு ஆசை இருக்கும். இவெல்லாம் அப்படியே பழைய ஏன்னா பசியில கடை இருந்தவனுக்கு பழைய சோறு கேச்ச மாதிரி தானே இவன் கதை. நம்ம ஆளுங்கெல்லாம் யார் தெரியுமா? இல்ல நம்ம ஆளுங்கெல்லாம் பிரியாணியே வச்சாலும் தொட்டுக்கு சைடு சில்லி சிக்கன் இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 250 வரைக்கும் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் 300 ரவுண்டா போட்டு விட்டுருவாங்க கலெக்ஷன். 250 வராது டவுட் தான். இப்ப 200 வந்துருச்சு, இன்னும் 50 அடிச்சிருவாங்க, போட்டு விட்டுருவாங்க பாரு இன்னும் ஒரு வாரத்துல. இல்லடா நீ ஒண்ணு யோசிச்சு பார்க்கணும். இவன் எத்தனை டேஸ்ல வந்துட்டு 200 பண்ணான்னு கூட போடல. புரியுதா? அந்த மாதிரிதான் நிலைமை. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இவங்களுக்கு வந்து கிராஸுக்கும் ஷேருக்கும் நெட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது. மொத்தமா வந்து காசை வந்து ஃபுல் கலெக்ஷன் ப்ரொடியூசர்லாம் போகணும். இல்ல 9 நாளா? ஆமா 9 நாள்ல 200 பண்ணிருக்கான். ஏண்டா
இதெல்லாம் தட்டு தூக்கின்லாம் வரலாமாடா? நல்ல வேலை எவனும் தட்டு தூக்கின்னு வரல. ஆனா நம்மளுக்கு 100 அவனும் வந்து 100 வந்து 2 டேஸ்ல நடந்தது. 200லாம் வந்து 4 டேஸ்ல முடிச்சாச்சு. அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ரெக்கார்ட்? 4 நாள்டா, 3 டேஸ்லயே 200 வந்துச்சு. குட். உனக்கு இல்ல ஓப்பனிங் 4 டேஸ்ல ஒன்று சொல்லிட்டா. ஓப்பனிங் 200 பெருசா மேல 288க்கும் மௌன அதான் 4 டேஸ்ல 288 அப்படி சொல்ல. ரமேஷ் போல மாதிரி அழைச்சு 2.5 நாள்ல 100 கோடி அப்படி போனோம்டாடி. 2.5 நாள். ஆனா இல்லடா, ஏதாவது பாகுபலி சலார்ல கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்டா பைத்தியக்காரனு. 2.5 டேஸ்ல 100 crore போட்டான் போடுறான் அன்னைக்கு. நல்லா உடஞ்சே போயிட்டேன். இப்போ 1/2 நாள்ல எல்லாம் கலெக்ஷன் கைன்றீங்க. அப்படி ஒருவேளை அப்படியே தேட்டர்ல இருந்து டைரக்டா எண்ணிட்டே இருப்பாங்க போல. ஆனா அவனுக்கு நிலைமை என்னன்னா, சுத்தி சுத்தி ஒரே சக்கரத்துல ஓடிட்டு இருக்கானுங்க. சாரு இந்த இல்ல நவீன இந்த ட்வீட்லாம் எதுக்கு அனுப்புறேன்? ஏன்னா அவனுங்களுக்கு எப்படின்னா அதான், ஏன்டா பக்கத்துலதான் நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், நீ எப்படி பிரியாணி சாப்பிடுன்ற மாதிரி தான் டென்ஷன் ஆவானுங்க. இதெல்லாம் புக் பண்ணி வச்சு நான் அப்பப்போ எடுத்து விடணும். இதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் கடைசி வரைக்கும் அவனுக்கு வர அவன் எந்த டைரக்டர் எந்த காம்பினேஷன், ஏன் அவன் எவ்வளவு இதுக்கு போனாலும் வராது. ஏன்னா மார்க்கெட் இல்லடா, மார்க்கெட் மெயின் மேட்டர். அதை விட இன்னைக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, ஆல்ரெடி நடக்கிற சம்பவம் தான் எப்படி இயல்பா வந்து, பட் இன்னைக்கு வந்து ஷோ எக்ஸ்ட்ரா போட்டாங்கடா. எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் 1 மணி நேரத்துல அந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயம் யாருக்குமே பாசிபிள் இல்லை, தளபதி மட்டும். எக்ஸ்ட்ரா ஷோடா. இப்ப ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால எக்ஸ்ட்ரா ஷோ 3 ஆன் பண்ணாங்க. அந்த ஷோ வித்தின் 1 ஹவருக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய மிஸ் ஆகுது. ஆனா எனக்கு உள்ள உட்காந்த போது நான் கிளம்புறேன் சால்டி அப்படின்னு சொல்ல போதெல்லாம் எனக்கு அண்ணன் கடைசி படத்தானே வருது. ஒரே ஒரு படம் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டோரியோ இல்லை ஃப்ரெஷ்ஷா ஒரு ஐடியா வராது. அப்போ ஆனா ரீரிலீஸ் வச்சு நம்ம ரெக்கார்டு வைக்கலாம் ஃபியூச்சர்ல வந்து நிறைய. ஆனா உண்மையிலே ஒண்ணு யோசிச்சு பாத்தியா, நம்ம படத்தோட செலிப்ரேஷன் போட்டோ எத்தனை போய் நான் இங்க அவன் படத்துக்கு பேர்ல போட்டுக்குதுங்கன்னா அது எவ்வளவு கேடு இது ஒண்ணுடா. அன்னைக்கு இன்னொன்னு போட்டாங்க பாத்தியா, ஜிபி சேர் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ற மாதிரி. அது ஆக்சுவலி அதுதான் இல்லடா இவனுங்க இல்ல எங்கிருந்தோ பழைய போட்டோ எடுக்கிற, சரி எங்கிருந்து வேணா எடு. ஆனா எதுக்குடா இந்த மானங்கிட்ட இல்ல, வந்ததுன்னா வந்தது, வரலன்னா என்ன எடு போகுது. இவனுக்கு என்னன்னு புரியலடா. ஏதாவது ஒரு போட்டோ போட்டா அந்த படம் ஓட போகுதுன்னு மத்தவன் நினைப்பான். அதெல்லாம் இல்லடா. நல்லா இருந்ததை பாரு, இனிமே நல்லா இருக்குதுன்னா அது ஆஃப்லைன்ல பெரிய ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு படம் ஓடுதுன்னா அது தெரியும். சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல படத்துக்கு விளம்பரமே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வரும். முதல்ல ஒன்னா நம்பர் பைத்தியக்காரனா அது இவனுங்க தான், சொல்றதையும் செய்ய மாட்டானுங்க. ஏன் நல்ல படத்துக்கு விளம்பரம் இல்லைன்னு ஜிபிக்கு உழுந்து தான் விளம்பரம் பண்ணா, அப்பயே தான் நல்ல படம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதையும் தின்னு தான் தானுங்க. அறிக்கை, அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு அறிக்கை விட்டா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஓகேவா? விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணாதீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். பல விஷயம் கட் அவுட் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னா செலிப்ரேஷன் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனா இவனுங்க வந்து அஜித்தே கடவுளேன்னு கத்தாதீங்க, அப்புறம் வந்து என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா படம் ஃபுல்லா வந்து கடவுளே வைக்கிறது, அப்புறம் வந்து தேட்டர்ல கத்துறது, அதெல்லாம் திரும்ப பண்ணிட்டு தான் இருக்கானுங்க தற்கொலை. அவனே படத்துல இதாண்டா. ஏன்னா அவனுக்கு இது எப்படிதான் இது நயன்தாரா சொல்லுவா தெரியுமா, எனக்கே தெரியாம லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் வச்சுட்டாங்க. அதாவது பைத்தியங்கடா. அதான் ரெண்டுமே பைத்தியம் என்ன கேட்டா. இதுவும் பைத்தியம் அதுவும் சொல்றேன். மேல பாத்தியா டேய் இல்ல இல்ல மேல பாத்தியா அதான் குட் பிலிம்ஸ் ப்ரமோட்டட் பை இட் செல்ஃப். சனிய
என்எஸ்டி வந்து நீ அடி மோட்ல இருக்கான் ட்வீட் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கான் போல எடுத்து இல்ல வைப்பான். இல்லடா, இது அந்த டைம்ல லாக்டவுனுக்கு அப்புறம் புரியுதா? பைத்தியம் பூமர் சும்மா வீட்ல உட்கார முடியல, சனியை வந்துட்டு அதான் கையை வச்சுன்னு சும்மா இல்லாம ட்வீட் போட்டு நாம எல்லாம் தூயின் போய் மெரிச்சிட்டாங்க. இல்லடா இது இது என்னன்னா இந்த டைம் தானே வி தேட்டர்ல தான் ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் அது? விடாமுயற்சி முன்னாடி வலிமை 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 டைப் வலிமை வலிமைக்கு தான் இது போட்டது ஆக்சுவலி. டே முதல்ல இல்லடா, இல்ல இந்த இந்த ட்வீட்டோட வரலாறு இருக்கும். இதை போட்டு விட்டான்டா, போட்டு விட்டு அப்புறம் துபாய் போயிட்டு அந்த சாண்ட்ல வந்து ஃபிளைட்டை பறக்க விட்டு அந்த வலிமையோட இதை இப்போ பேனரை வந்து இப்போ ஏர் இது பண்ணியிருந்தாங்களா, பறக்க வச்சு போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஏன்டா ப்ரொமோஷனே வேணான்றீங்க, அப்புறம் எதுக்கு துபாய் மணல்ல போயிட்டு வீடியோ எடுத்து போட்டீங்க, அதை ப்ரொமோஷன் பண்றீங்க வீட்டு குழந்தைட்டு இருந்தாங்க அந்த டைம்ல வந்து. அந்த ஏர்கிராஃப்ட்ல இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில ஜெகமே தந்திர ட்ரைலர் எடுத்து அதுக்கு ஃபயர் விட்டுனுறானுங்க. ஏன்டா இந்த ரெட்ரோக்கு இந்த வேலை பார்த்துட்டு தெரியல. இல்ல இல்லடா, இல்ல இன்சைட் ரிப்போர்ட் நல்லா இருந்தா கூட ட்ரைலர் வேணே பண்ணானா இல்ல படம் ஏதாவது இப்போ இல்ல ஏதாவது இல்லடா படம் இல்ல படம் கிளைமேக்ஸ் ஆகுது நல்லா இருக்கும் போல தெரியல. இது மெட்ரோ ட்ரெயிலர் கட் பண்ணது வந்து பிரேமம் படம் டைரக்டர்டா, அல்போன்ஸ் புத்ரன் இருக்கட்டும். அதனாலதான் அது வந்து அப்படி இருக்கு. அதுக்கேண்டா இப்படி இது என்னடா நடக்குது? இது பித்தலாட்டமா இது. பிரேமம் டைரக்டர்னா இப்படிதானா? ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரே கர்மம் தான், ஒரே கலெக்ஷன் தான், ஏதாவது ஒண்ணு தாண்டானா. வலிமை 150 சுருண்டுச்சு. இல்ல ஆக்சுவலி இது வலிமை டைம்ல சொன்னது துணிவு, அதான் ஏதோ சாண்ட்ல பண்ணாங்கல்ல, அது டெசர்ட்ல, அது துணிவா வலிமையான நீனாப்புல, அது துணிவு டைம்லயோ இதை பண்ணிருப்பாங்க போல. அதுதான் அந்த டெசர்ட்ல பண்ண விளம்பரம் தான் அது போட்டிருந்தாங்க சமாதான டெம்ப்ளேட் போட்டு. ஒரு நல்ல படம் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னா இப்ப என்ன முதல்ல இல்லடா ஏன் பண்ணணும்? கேப்டன் மில்லருக்கும் பண்ணானுங்க டெசர்ட்ல போட்டு. நான் ஒண்ணும் இல்ல இப்ப இல்ல வீட்டுல எலும்பு சூப் குடிக்கணும், அதான் ஞாயிற்றுக்கிழமை குடி, நீ வெள்ளிக்கிழமையே குடிக்கணும்.